சார் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்கள்ட்ட கேட்கணும். நம்ம டிஸ்கஸ் பண்ணதில, பார்த்ததில வச்சு தான் நான் உங்கள கேட்கணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு சயின்டிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய புக்ஸ் எழுதுறாங்க. நெறைய தாட்ஸ் குடுக்குறாங்க, எல்லாம் குடுக்குறாங்க. இவருடைய மோட்டிவ் மிக முக்கியமான மோட்டிவ் எனக்கு பார்த்தோம்னா, ஒரு காட ரிஜெக்ட் பண்ணக்கூடியதான மோட்டிவாவே எனக்கு எனக்கு படுது அது. காட இல்ல, காடு காட் தேவையில்ல, காட் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் படுது. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க அத? ஷூர். ஆக்சுவலி இது அ நான் நெறைய விஷயத்த பார்க்கும்போது வரைக்கும், இது ரொம்ப பிடிபடல. காட்ஸ் லைட்ல ஆண்டவர் ஒரு நாளு இத புரிய வச்சாரு. நெறைய சயின்டிஸ்ட் இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ நீங்க பாருங்க. ஸ்க்ரீன்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அவர் ஃபேவரைட். ஹாக்கின் சொல்றாரு. அவர் சொல்றத நீங்க ஸ்க்ரீன்ல பாருங்களேன். "ஒன் கான்ட் ப்ரூவ் தட் காட் டசன்ட் எக்ஸிஸ்ட். பட் சயன்ஸ் மேக்ஸ் காட் அன்னெசசரி. தி லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் கேன் எக்ஸ்ப்ளைன் தி யுனிவர்ஸ் வித்தவுட் தி நீட் ஆஃப் எ கிரியேட்டர்." என்ன சொல்ல வர்றாரு? கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. சயன்ஸ் அவருடைய வேலை இல்லாம ஆக்கிருச்சு. இவர் இப்படி சொல்றாரா? அடுத்து இன்னொருத்தர் சொல்றத பாருங்க. காரஸ் சொல்றத பாருங்க. "யூ டோன்ட் நீட் a deity to create a universe. Quantum mechanics and relativity can produce everything from nothing." இப்படி நீங்க ஒருத்தரா ஸ்டேட்மெண்ட் சொல்றத நம்ம பார்க்கும்போது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாரி, இவங்க காட ரிஜெக்ட் பண்றாங்க ஒண்ணு. இது ஒரு சைடு ஆஃப் த காயின். இன்னொரு சைடு ஆஃப் த காயின் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு புது விதமான கடவுள உருவாக்குறாங்க. ஆல்டர்னேட் காட். ஆல்டர்னேட். இந்த கடைசியில நீங்க பாருங்களேன். ஒரு பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் சொல்றாரு பாருங்க. "We are in the process of replacing mythology with science. The explanation for our existence doesn't need a deity." டெய்ட்டினா நமக்கு தெரியும் காடுங்கிறது குறிக்கிறதான பதம். நாங்க காடுங்கிற ஒரு ஆள ரீப்ளேஸ் பண்றோம். அந்த இடத்துக்கு வேற ஒன்ற கொண்டு வரோம். கொண்டு வரோம். அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தின் அடிப்படையாக இருக்கிற ஒரு கட்டமைப்பு. இது ஆக்சுவலி தானியேல்லே நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 11:37ல வாசிக்கிறோம். இது கடைசி காலத்த பத்தி குறிக்கிறதுங்கிறது, மொத்த அதிகாரத்தையும் படிச்சாங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். "அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், ஸ்திரீகளின் சிநேகத்தையும், எந்த தேவனையும் மதியாமலும், எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி, அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும், வெள்ளியினாலும், ரத்தினங்களாலும் உச்சிதமான வஸ்துவினாலும் கனம் பண்ணுவான்." இது வந்து கடைசி காலத்த குறிச்ச ப்ராஃபஸி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு வார்த்தை பாருங்களேன். தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன். ஆக்சுவலி உங்களுடைய ப்ரோகிராம்ல நான் பார்த்தேன். சமீபத்தில இந்த ஏஐ பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. இப்போ இந்த ஏஐ எல்லாமே நீங்க எடுத்தீங்களேன். இது எல்லாமே அறிவு சார்ந்தது தானே. ஆமா. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, காடுங்கிற ஒருத்தர ரீப்ளேஸ் பண்ணி, அறிவாற்றலினால் உருவாகிற ஏதோ ஒரு விஷயத்த, இல்லாட்டி மனுஷ ஞானத்தினால் உருவாகிற ஏதோ ஒரு விஷயத்த, காடுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா கொண்டு வராங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் 1 1/2 இயர்ஸ்ல இது வந்தது. அதாவது இவங்க வந்துட்டு காடுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா இவங்க உருவாக்க நெனைக்கிறாங்க. ஆமா. அது அறிவு சார்ந்ததாக, நாலேட்ஜ்ஃபுல்லாக, சயன்டிஃபிக்கலாக பார்த்துக்கிறாங்க. அப்படி வச்சு பார்த்துக்கிறாங்க அத. அப்படி வச்சு பார்க்குறாங்க.